அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த காலை தியான பகுதிக்கு ஒவ்வொரு நாள் காலையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட அவர் இடைப்பட்டு பேசுகிறார். இந்த நாளிலும் காலையிலே எபேசியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்போம். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஆண்டவர் திருச்சபையாய் நாம் கூடி வருகிற இந்த அனுபவத்தை நம்முடைய சரீரத்திலே இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு அவயவங்களையும் நம்முடைய சரீரத்தை அவர் ஒரு மாதிரியாக வைத்து சொல்லுகிறார். இந்த சரீரத்தில் இவ்வளவு அவயவங்கள் இருக்குது. ஒவ்வொரு அவயவங்களுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது. ஒரு அவயவம் செய்கிற வேலையை இன்னொரு அவயவம் செய்ய முடியாது. அதனால் எந்த ஒரு அவயவமும் குறைஞ்சதும் இல்லை, ரொம்ப மேன்மையானதும் இல்லை. எல்லாமே அதனதன் வேலையை செய்யுது. அப்படி தான் நம்ம சரீரத்தில் எல்லாத்தையும் கூட்டி இணைத்து கட்டி வைத்திருக்கிறார். இப்போ 2 காரியம், பொதுவான காரியம். சரீரம் முழுவதும் உயிர் பெற்று எல்லா அவயவங்களும் வேலை செய்யணும்னா இரத்தம் தேவை. இரத்த ஓட்ட மண்டலம், இரத்தம்தான் உயிர் அப்படின்னு நம்முடைய வேதம் சொல்லுது. அதுதான் உண்மையும் கூட. இரத்தம்தான் உயிர் ஒரு மனிதனுக்கு. அப்போ நம்முடைய உடம்பில் உள்ள எல்லா அவயவங்களும் அப்படி இணைந்து செயல்படுவதற்கு, உயிரோடு இருப்பதற்கு இரத்தம் உதவி செய்கிறது. அதே போல் திருச்சபையிலே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் கூடி வருகிறோம். நாம் எல்லாருமே அவயவம், கிறிஸ்து தான் சரீரம். அந்த கிறிஸ்துவின் சரீரத்திலே நாம் இணைக்கப்படும் பொழுது நம் எல்லாருக்குள்ளும் ஓடுகிற இந்த இரத்தம்தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது நம்ம ஆவிக்குரிய உயிரடைந்தவர்களாக இருக்கிறோம். இல்லைன்னா ஆவிக்குரிய ரீதியாக செத்து போயிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒவ்வொரு அவயவங்களும், ஒவ்வொரு மனிதனும் ஒரு அவயவம் ஆண்டவருடைய சரீரத்தில். அது நம்ம இணைக்கப்பட்டு இந்தந்த வேலையை நம்ம செய்யணும் அப்படின்னா நமக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும். நமக்குள்ள ஒரு ஒத்திசைவு. ஒரு அவயவம் பாடுபட்டால் இன்னொரு அவயவத்துக்கு அங்கே வேலை இருக்கும். காலில் முள் குத்துனா உடனே கண்ணில் தண்ணி வரும். காலில் முள் குத்துனவுடனே வாயிலிருந்து ஆன்னு ஒரு சத்தம் வரும். காலில் முள் குத்துனவுடனே இந்த கை வேகமாக ஓடி அந்த முள்ளை பிடுங்க பார்க்கும். எத்தனை வேலை நடக்கு பாருங்கள். இதுதான் திருச்சபை அமைப்பு. திருச்சபையில் ஆவியானவருடைய செயல்பாடு இருக்கும் பொழுது, திருச்சபைக்கு நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் ஆவியானவருடைய வல்லமை ஊற்றப்படும் பொழுது அது இரத்தத்துக்கு சமமாய் நம்மை கிறிஸ்துக்களாய் கூட்டி இணைக்கப்படுகிறது. 2வது நரம்பு மண்டலம். நரம்பு நம்ம உடம்பில் இருக்கிற இந்த நரம்பு மண்டலத்தில் ஒரு கரண்ட் ஷாக் மாதிரி ஒன்று உருவாகும். ஒரு சின்ன ஸ்பார்க், அது நம்முடைய நரம்பு மண்டலம் முழுவதையும் ஆக்டிவாக வச்சுக்கிடுது. அப்போ இது ஆவிக்குரிய ரீதியாக எதை குறிக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தைகள். இது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குது. கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி இந்த வசனம். இந்த வசனங்கள் நம்முடைய நரம்பு மண்டலத்தை, எப்படி நம்முடைய நரம்பு மண்டலம் சரீரத்தின் அவயவங்களை எல்லாம் அப்படியே கோஆர்டினேஷன் பண்ணி இணைச்சி அப்படியே க்ளீனாக வேலை செய்து, அதே மாதிரி தேவனுடைய வார்த்தை அது நமக்குள்ளே ஒரு கரண்ட் ஷாக் மாதிரி வந்து நம்ம இயங்க வைக்கிறது. நரம்பு மண்டலத்துக்கு இணையானது வேத வாசிப்பு. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவர் இன்னையிலிருந்து அபிஷேகம் அனுபவம் இல்லாத நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள உங்கள்கிட்ட கேட்பேன். நீங்கள் தருவீங்க கட்டாயம். எனக்கு தானே வச்சுருக்கிறீங்க. அடுத்து ஒவ்வொரு நாள் காலையிலும் வசனத்தை தியானித்து சபையாய் நாங்கள் சேர்ந்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற அவயவங்களாய் நாங்கள் கிரியை செய்ய போகிறோம். எங்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை தாரும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்போமா? God bless you.